GRA என்னும் உலகளாவிய எழுப்புதல் கூட்டமைப்பின் மூலமாய் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஊழியத்தினுடைய மற்றொரு பிரான்ச் தான் வேதாகம குடும்ப ஐக்கிய ஊழியங்கள், பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் மினிஸ்ட்ரி. ஆண்டுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் இந்த காணொளி மூலமாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று கூட ஒரு புதிய காரியத்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன். பல வருடங்களாக என்னுடைய தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில் பல பிரச்சனைகளுக்கு மத்தியில் குழந்தைகளை வளர்த்தெடுக்க, அவர்களை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் வளர்க்க ஆண்டவர் கிருபை கொடுத்தார். எனக்கும் என் மனைவிக்கும் இடையே ஏராளமான சச்சரவுகள் ஆண்ட காலங்களில் நான் ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று ஊழியம் செய்து வந்த காலங்களில் இப்படி இருந்ததை குறித்து மிகவும் கேள்விக்குறியோடு இருந்தேன். அதன் பிறகு தேவன் எனக்கு ஒரு நல்ல ஒரு தரிசனத்தை தந்தார். அந்த தரிசனம் தான் பைபிள் ஃபேமிலி ஃபெல்லோஷிப் மினிஸ்ட்ரி, வேதாகம குடும்ப ஐக்கிய ஊழியம். அதாவது இந்த குடும்பம், கணவன் மனைவி உறவு, திருமண உறவு உலகின் முதல் உறவு. இந்த உறவின் வழியாக பாலுறவு என்ற பரிசுத்தமான ஒரு உறவை கர்த்தர் வைத்திருக்கிறார். கணவன் மனைவி இருவரும் தேவன் குடும்பமாக இணைத்த பிறகு அவர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் வாழ வேண்டும். சொல்லப்போனால் ஒரு குட்டி பரலோகம் போல அவர்கள் வாழ வேண்டும் என்று உலகத்தில் குடும்பத்திற்கு தேவையான சகலத்தையும் அவர் படைத்து குடும்பத்தை அவர்கள் அந்த ஒரு பூமியின் மத்தியில் வைத்தார். ஆனால் இன்றைக்கு குடும்பங்கள் உண்மையிலேயே சந்தோஷத்தோடு இருக்கிறதா, சமாதானத்தோடு இருக்கிறதா? கணவன் மனைவியை பார்க்கும்போது உள்ளிருந்து அந்த ஒரு ஈர்ப்பு வருகிறதா? இன்றைக்கு ஒரு எதிர்ப்பு ஈர்ப்பு தான் கணவன் மனைவி உறவுகளுக்குள்ளே காணப்படுகிறது. பார்த்திங்கன்னா மேலை நாடுகளில், அமெரிக்கா போன்ற மேலை நாடு கலாச்சாரத்தில் குடும்பங்கள் அதிகமான விவாகரத்துகளை சந்திக்கிறது. முதல் திருமணங்கள் 47%, இரண்டாவது திருமணம் 60%, மூன்றாவது திருமணம் 73%. ஏன் இந்தியாவை எடுத்துக்கிடுவோம், தமிழகத்தை எடுத்துக்கிடுவோம், தென் தமிழகத்தை எடுத்துக்கிடுவோமே, திருநெல்வேலி நம்முடைய பகுதிகளை போன்ற தென் தமிழகத்தை எடுத்துக்கிட்டாலே இன்றைக்கு கிறிஸ்தவ குடும்பங்கள் அதிகமாக நீதிமன்றங்களையும் காவல் நிலையங்களையும் நாடி சண்டை சச்சரவுகளினாலே இந்த விவாகரத்தை நாடி போய் கொண்டிருக்கிறார்கள். தேவன் குடும்பத்தை இணைக்கும் போது கணவன் மனைவியை ஒருவருக்கு ஒருவர் நீங்கள் நேசியுங்கள், இணைந்து வாழுங்கள் என்று தான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் உண்மையிலே குடும்ப வாழ்க்கை கொஞ்ச நாட்களிலேயே மிக கடினமாக போய்விடுகிறது. எனக்கு தெரிந்த ஒரு அன்பு சகோதரன் பேசிக்கொண்டு இருக்கும்போது நல்ல ஊழியம் செய்கிறவர் அப்படி சொல்லுவார். என்ன சொல்லுவார்? நீங்கள் கணவன் மனைவியும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்க என்று கேட்டால், நாங்கள் 2 நிமிஷம் பேச ஆரம்பித்தாலே எங்களுக்குள்ளே சண்டை வந்து விடுகிறது என்று சொல்லுகிறார். அப்போது தேவன் குடும்பத்தை சண்டையிடுவதற்காக ஏற்படுத்தினார் இல்லை. குடும்பங்கள் இணைந்து வாழ, சந்தோஷமாய் வாழ, குடும்பத்தின் ஆண்டவர் வைத்திருக்கிற அந்த இன்பங்களை, சந்தோஷங்களை, மகிழ்ச்சியை, அந்த 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 காரியங்களை முழுவதுமாக அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். இந்த ஊழியத்தில் வேதாகம சத்தியங்களின் அடிப்படையில் கணவன் மனைவி இடையே திருமண உறவின் இறையாண்மையை பற்றி புரிதலை உணர்த்திட இந்த ஊழியம் துவங்கப்பட்டிருக்கிறது. இது உங்களுடைய ஊழியம், இது என்னுடைய ஊழியம் அல்ல, இது உங்களுடைய ஊழியம். நீங்களும் எங்களோடு கூட இணைந்து செயல்படலாம். பாருங்கள், கணவன் மனைவி இருவரும் ஒருவரை ஒருவர் நேசித்து நெருங்கி வாழ்வது எப்படி என்பது போன்ற காணொளிகளை நாங்கள் தயாரிக்க இருக்கிறோம். அது குறிப்பாக வேதாகமத்தில் ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறது. ஆதாம் ஏவாள் குடும்பத்திலிருந்து நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய பெற்றோரான யோசேப்பு மரியாள் குடும்பம் வரைக்கும் ஏராளமான குடும்பங்கள் இருக்கிறது. ஒவ்வொரு குடும்பத்திலும் நாம் வேத பாடங்களை அதை குறித்து நடத்த போகிறோம். ஒவ்வொரு குடும்பத்தை முதன்மையாக வைத்து வேத பாடங்களை நடத்த போகிறோம். அவர்களுக்குள்ளே இருந்த அந்த ஆசீர்வாதங்கள் என்ன, அவர்களுக்குள்ளே இருந்த அந்த பாசிட்டிவான திங்கிங் என்ன, எப்படி அவர்கள் வேதத்தின் அந்த மகத்துவங்களின் வழியாக தங்களுடைய இல்லற வாழ்க்கையை கட்டியெழுப்பினார்கள் என்ற வேத பாடங்கள், இவைகளை நாம் உங்களுக்கு வரும் நாட்களில் நடத்த இருக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, உள்ளூர் சபைகளில் குடும்ப முகாம்கள் நடத்துவது, வேதாகம
ஆராய்ச்சி வகுப்புகளை, வேதாகம தியான வகுப்புகளை நாம் நடத்துவது, அதோடு மட்டுமல்ல சீசத்துவ பயிற்சி, தனிநபர் ஆத்தும ஆதாய பயிற்சி போன்ற பயிற்சிகளை நடத்த இருக்கிறோம். இந்த வகுப்புகள் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எனக்கு கற்றுத்தந்த இந்த குடும்ப ஆசீர்வாதத்துக்காக கற்றுத்தந்த சகல காரியங்களும் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். உங்களுடைய வட்டாரத்தில் இந்த குடும்ப முகாம்களை நடத்துவதற்கு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கு இடையே சச்சரவுகளுக்கு பின்னால் இருக்கிற அந்த ரகசியம் என்ன என்பதை நாம் அறிந்து கொண்டு அதை எப்படி தவிர்ப்பது, அதற்கு மூல காரணமாக இருக்கிற சத்துருவனுடைய அந்த திட்டங்களை எப்படி தகர்ப்பது என்பதை நீங்கள் உங்கள் பகுதிக்கும் கொண்டு செல்லலாம். உங்கள் பகுதியில் உங்கள் சபைக்கு நீங்கள் இந்த குடும்ப முகாம்களை கொண்டு செல்லலாம். அதோடு வேத பாட வகுப்புகளை கொண்டு செல்லலாம். அதோடு மட்டுமல்ல, நீங்கள் எங்களோடு இணைந்து காரியங்களை செய்யலாம். அந்தந்த சபைகளில் குடும்ப ஆலோசனை ஊழியத்தில் ஆர்வம் உள்ள தம்பதிகளை கண்டுபிடிச்சு அவர்களுக்கு எளிமையான பயிற்சியை கொடுத்து அந்த சபைகளிலே அவங்கள் அந்த ஊழியத்தை நிறைவேற்ற நம்ம அவர்களுக்கு ஏதுக்களையும் அந்த புத்தகங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறோம். அதோடு மட்டுமல்லாது இந்த நாட்களில் சபையில் சீசத்துவ பயிற்சி முகாம், அதோடு மட்டுமல்லாது இந்த தனிநபர் ஆத்துமாதாய பயிற்சி முகாம் இவைகளை நடத்தி குடும்ப வாழ்க்கையில் ஒரு உன்னத நிலையை பெறணும். பார்த்திங்கன்னா, ஒரு குடும்பம் சந்தோஷமான குடும்பமாக, மகிழ்ச்சியான குடும்பமாக, ஆராதிக்கிற குடும்பமாக, அறுவடை செய்கிற குடும்பமாக கட்டி எழுப்ப வேண்டும் என்ற நோக்கோடு இந்த ஊழியத்தை துவங்கி இருக்கிறோம். நீங்களும் எங்களோடு இணைந்து கொள்ளலாம். இந்த காணொளிகளை உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்போது மற்றவர்களுக்கு நீங்கள் கொடுத்து உதவி செய்யலாம். தொடர்ந்து இந்த ஊழியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கலாம். எங்களோடு இணைந்து செயல்படலாம். உங்களுடைய ஒத்துழைப்பை நாங்கள் அதிகமாக எதிர்பார்க்கிறோம். ஜெபத்தை அதிகமாக எதிர்பார்க்கிறோம். கர்த்தர் நாம் இணைந்து கர்த்தருக்காக ஊழியங்களை நாம் செய்யலாம். கர்த்தர் தாமே இந்த காணொளி மூலமாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.